உண்மையில் கர்ணனை அர்ஜுனன் தான் கொன்றார்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. குருச்சேத்திர யுத்தத்தில் கர்ணன் இறந்த பிறகு கர்ணன் தான் தன்னுடைய அண்ணன் என தெரிந்து கொண்ட அர்ஜுனன், என்னுடைய கையால் இப்படி ஒரு பாவச் செயலை செய்ய வைத்து விட்டீர்களே மாதவா என்று கிருஷ்ணரிடம் கூறி அழுகிறார். உடனே கிருஷ்ணர், அர்ஜுனா, நீதான் கர்ணனை கொன்றதாக தவறாக எண்ண வேண்டாம். ஏற்கனவே 6 முறை கொல்லப்பட்ட ஒருவனைத்தான் நீ இப்பொழுது கொன்றுள்ளாய் என கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காட்டில் ஒரு முறை கர்ணன் எய்த அம்பு ஒரு பிராமணனுடைய கன்றை கொன்றதால் நீயும் இதேபோல் உதவியற்ற நிலையில் ஒரு நாள் கொல்லப்படுவாய் என அவர் சாபம் கொடுக்கிறாரு. பிராமணன் என பொய் சொல்லி பரசுராமரிடம் வித்தை எல்லாம் கற்றுக்கொண்டதால் முக்கியமான நேரத்தில் கற்ற வித்தைகள் அனைத்தும் மறந்து போகும் என அவரும் சாபம் கொடுக்கிறாரு. ஒரு சின்ன பிள்ளைக்காக என்ன கஷ்டப்படுத்துறியேன்னு பூமாதேவி, தக்க சமயத்துல உன்னுடைய தேர்ச்சக்கரம் மண்ணில புதையும்னு சாபம் கொடுக்குறாங்க. கவச குண்டலம் இருந்தா கர்ணனை கொல்ல முடியாது என தெரிஞ்சு கொண்ட இந்திரன் எல்லாத்தையும் தானமா கேட்டு வாங்கிட்டு போறாரு. இது எல்லாத்துக்கும் மேல குந்தி என்னுடைய மகன்களை கொல்லக்கூடாது என கூறி கர்ணன் கிட்ட சத்தியம் வாங்கிக்கிறாங்க. போர்க்களத்தில் தேர்ச்சக்கரம் மண்ணில் புதைந்த போது தேரோட்டியான சல்லியன், இதை நான் வெளியே எடுத்து தரமாட்டேன் என கூறி அவனும் பாதியில் விட்டு சென்று விடுகிறான். இப்படி அனைவராலும் கைவிடப்பட்டு மனதால் 6 முறை கொல்லப்பட்ட ஒருவனையே நீ இப்போது கொன்றுள்ளாய்.